வணக்கம், வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். 2024 முதல் நம்ம போடுற வீடியோ. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைத்து இந்த வருஷம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு என்னுடைய வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஒரு வருஷமும் சாமி கேலண்டர் பார்த்திங்கன்னா நல்லா செலக்ட் பண்ணி அழகழகாக வாங்குவோம். அப்போ பழசை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா, அந்த கேலண்டரை நம்ம என்ன செய்கிறது அப்படின்ட்டு நம்ம யோசனை பண்ணிகிட்ருப்போம். சிலர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு மரத்தடியில் கொண்டு போய் வச்சுடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது கோயில்களில் கொண்டு போய் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனால் மரத்தடியில் கொண்டு போய் வைக்கிறது ரொம்ப தப்பு. கோயிலில் கொண்டு போய் கொடுக்குறது அப்படி தான். கோயிலில் கொண்டு போய் நம்ம வச்சுட்டு வந்துட்டு அவங்களும் என்ன செய்வாங்க நமக்கு தெரியாது, இங்கேயும் வச்சுட்டு இது பண்ணுவாங்க. அதனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது. அப்போது நம்ம ஆசாசியாக வச்சுட்டு இருந்த அந்த சாமி கேலண்டர் நம்ம என்ன தான் செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டு போய் கோயில்லையோ மரத்தடிலையோ அப்படி விட்டுட்டு வந்துடுவோமா. அதே போல் தான் சாமி நம்ம வருஷம் முழுக்க வச்சு ஆசாசியாக பார்த்துட்டு இருந்த சாமியை நம்ம எப்படி டக்குன்னு விட்டுட்டு வர்றது. அவங்களை இப்போ நம்ம வீட்டிலே யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கூட என்ன பண்ணுறோம், அவங்கள தகனம் செஞ்சு அதை கொண்டு போய் நீர்நிலையில் கரைச்சிட்டு வரோம் இல்லையா, மரியாதை கொடுத்து. அதே போல் தான் இப்போ சுவாமி கேலண்டருங்களை நம்ம நல்ல கண்டிஷனில் இருக்குது, நாங்கள் வீட்டில் வச்சுக்க ஆசைப்படுறோம் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இல்லை அது கொஞ்சம் பேட் கண்டிஷனில் இருக்குது, வேண்டாம் போட்டுடலாம் அப்படின்னு யோசனை பண்ணினீங்கன்னா அதை கொண்டு போய் நீர்நிலைகளில் விட்டுருங்க. இல்லைன்னா பாருங்கள், சில கேலண்டர்ஸ்லாம் இந்த ஷீட் மட்டும் அப்படியே எடுக்க வரும். அந்த மாதிரி எடுக்க வந்துச்சுன்னா இந்த சுவாமியோட படம் இருக்கிற வரைக்கும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை நீங்கள் எரிச்சிடுறது பெட்டர். எப்படி நெருப்பில் போடுறதா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. யாகம் வளர்த்துறோம் இல்லையா, யாகம் வளர்த்தும் போது பட்டு சிலையிலேருந்து சாப்பிட்ற உணவுகள் அதெல்லாம் நம்ம யாகத்தில் போடுறோம்ல, அந்த மாதிரி அக்னியில் பண்ணுறது நம்ம ரொம்ப பெட்டர். சீதையே பார்த்திங்கன்னா தன்னை சுத்தமானவள் நிரூபிக்க அக்னி பிரவேசம் தான் செஞ்சாங்க இல்லையா. அப்போது இந்த அக்னியில் போடுறதுங்கிறது ரொம்ப உசிதம். இப்போ இதை நான் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இதை அக்னியில் போடுறது பெட்டர். இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் கொண்டு போய் சேர்த்துருங்க. அது அந்த மாதிரி ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஆனால் இந்த மரத்தடியில் போடுறது, கோயிலில் கொண்டு போய் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. தாராளமாக நீங்கள் இந்த ஷீட்டை மட்டும் மேலே இருக்க சாமியோட ஷீட்டை மட்டும் எடுத்துகிட்டு கூட அப்படியே நீங்கள் நெருப்பில் கூட போட்டுடலாம். நல்ல கண்டிஷனில் இருக்கீங்க, எங்களால் வச்சுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். இதே மாதிரி நல்ல தகவல்கள் உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. தேங்க்யூ.